கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 30வது வசனம். மத்தேயு 9:30, மேத்யூ 9:30. உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது, இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். இப்போ அவங்களுடைய கண்கள் உடனே திறக்கப்படுது, 2 குருடருடைய கண்கள். இது எவ்வளோ பெரிய அதிசயம், மிகப்பெரிய அற்புதம். ஏன்னா பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி மூலமாய் யாருடைய கண்கள், யார் குருடருடைய கண்களை திறப்பாரோ அவர் தான் இரட்சகர் என்று சொல்லக்கூடிய ஒரு அடையாளத்தோடு வெயிட் பண்ணி கொண்டிருந்த மக்களுக்கு இப்போ அவங்க கண்களுக்கு முன்பாக 2 குருடருடைய பார்வையடைகிறாங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவங்ககிட்ட என்ன சொல்கிறாரு? இதை யாருக்கிட்டையும் போய் சொல்லாதீங்கன்னு சொல்கிறார். எப்படி? இதை நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கண்டிப்பாக கட்டளையிடுறாரு. காரணம் என்ன? ஏங்க, இப்போ நம்ம ஒருத்தருக்கு குருடனுக்கு பார்வை கிடச்சிருச்சுன்னா அதை போய் எல்லா இடத்துலையும் போய் பிரசித்தம் தானே பண்ணணும். ஏன் ஆண்டவர் அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு? ஏன்னா இதனுடைய இன்னொரு பகுதி நம்ம பார்க்குறோம். நீங்கள் இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் போய் அங்கே இருக்கிறாரு. அப்போ ஒரு குஷ்டரோகி கேட்குறான். அவன் குஷ்டரோகி சுகமாயிடுறான். அப்போ என்ன சொல்கிறாரு? மார்க் 1வது அதிகாரம் 44-45 பாருங்கள். ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிடுகிறவையிலே அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். என்ன? நீ போய் ஆசாரியன்ட்ட காட்டு. ஏன்னா குஷ்டரோகத்திலிருந்து நீ சரியானங்கிறத மோசேயினுடைய ஆகமங்களின் பிரகாரம் ஒரு ஆசாரியன் உனக்கு சரியாயிருச்சுன்னு சொல்லி அவர் உனக்கு இது கொடுக்கணும், அனுமதி சீட்டு கொடுக்கணும். அதனால நீ போய் ஆசாரியன்ட்ட காட்டுன்னு சொல்கிறாரு. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? ஆசாரியன்ட்ட காட்டிட்டு அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கியிருந்தார். எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். என்ன? நீ போய் வெளியே சொல்லாதப்பா. ஏன்னா சொன்னால் என்ன ஆகும்? எனக்கு மற்ற இடங்களில் போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ண முடியாது. ஏன்னா ஜனங்கள் எதற்காக வருவாங்க? அதிசயங்கள் அற்புதங்களுக்காக வருவாங்க. ஆனால் என்னுடைய நோக்கமோ என்ன? எல்லா இடங்களுக்கும் போய் தேவனுடைய ராஜ்யத்தை சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். அதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டேன். அதனால நீ மற்றவர்களுக்கு தெரியாதபடி ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள் என்று சொல்லி அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீ பெருசாக சொல்ல வேண்டியதில்லை என்று சொல்லி இவர்களுக்கு கண்டிப்பாக எச்சரிக்கையிட்டு கட்டளையிடுகிறார். ஏன்? அவருடைய குறிக்கோளும் அவர் வந்ததனுடைய நோக்கமும் மாறி போய்விடக்கூடாது என்பதற்காக. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நம்ம ஏன் இன்றைக்கு பார்க்குற ஊழியங்களில் தலையில நடக்குது? ஏன்? சிந்திச்சு பாருங்க. இப்போ யாராவது ஒருத்தவங்களுக்கு சுகம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உடனே போட்டு அவங்கள ஒரு சாட்சி சொல்ல வச்சு அதை ஒரு வீடியோ பண்ணி அந்த வீடியோவை தூக்கி எல்லாருக்கும் போட்டு, இந்த அண்ணன் வந்தார், எங்களுக்கு ஜெபம் பண்ணார், உடனே சரியாயிருச்சு, அண்ணன் வந்தார், தீர்க்க தரிசனம் சொன்னார், இல்லை பாஸ்டர் வந்தார், கையை வச்சார், உடனே இதாயிருச்சு. ஏன் இப்படி மாறிட்டோம்? ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை சொல்லியே கொடுக்கலையே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நீ போய் மற்ற இடங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கி. ஆனால் இப்போ இது நடக்க தான் செய்யும். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய நோக்கம் என்ன? பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தரால் தான் முடியும் என்று மற்ற இடங்களுக்கு போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டியதான் நம்மளுடைய கடமை. நாங்கள் ஒரு இதுக்காக சொல்லலை. எங்களுடைய சபைகளில் நிறைய இடங்களில் அதிசயங்கள் அற்புதங்கள் வாரம் நடக்க தான் செய்யுது. ஆனால் நீங்கள் ஒரு நாளும் எங்களுடைய செய்தியிலையோ எங்கதுலேயோ முன்னாடி நாங்கள் ஒரு நாளும் சாட்சி சொல்ல விடுறதில்ல. யாருக்காவது கால் வலி போயிடுச்சு, கை வலி போயிடுச்சு, இல்லை மூட்டு வலி போயிடுச்சு, இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள் நிறைய நடக்குது. ஆனால் அதெல்லாம் நாங்கள் பெரிதாக சொல்ல விடுவதில்லை. காரணம் என்னென்னா, அதாவது அற்புதங்கள் அடையாளங்கள் மக்களை கர்த்தரிடம் கொண்டு வரக்கூடாது. தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் என்னுடைய பாவங்களுக்கு மீட்பு, என்னை ரட்சிக்கக்கூடிய ஒரு இரட்சகர் என்றால் அவர் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற ஒரு தெளிவான சிந்தையில் மக்கள் வர வேண்டுமே ஒழிய
அதிசயங்கள்னால, அற்புதங்கள்னால வரப்போடியாது. அவங்க வர்றவங்க ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா, அவர்களுக்கு என்ன தேவை? தேவனுடைய வார்த்தை தேவை. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு, அதன் மூலமாய் கர்த்தரை அறிந்து கொண்டு, கர்த்தரை விசுவாசித்து வாழக்கூடிய காரியத்தை செய்வதற்கு தான் கர்த்தர் சபையை அழைச்சிருக்கிறாரு. அதனால சபைகள் அதிசய அற்புத கூட்டத்தை நடத்துவதை காட்டிலும் வசன பண்டிகைகளை நடத்த கற்றுக்கொள்ளுங்கள். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இதோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் சொல்லி கொடுத்ததற்கு எதிர்மாறான காரியங்களை சபை செய்து கொண்டிருக்குது. தயவா மன்னிங்க. இந்த செய்தியை கேட்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் தங்களுடைய பாவங்கள் கழுவி சுத்திகரிக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால தான் வர முடியும் என்று விசுவாசித்து வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.